ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சிஸ்டி விலாக்ஸ். நான் மார்னிங் இப்போ தான் கிச்சனுக்குள்ளே போகிறேன். நைட்டே டீப் க்ளீன்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி இல்லை. ஸோ நைட்டே டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி ஊற வச்சுட்டேன் மாக்கோலம் போடுறதுக்காக. ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் துணி தான் போட்டிருந்தேன், பெட்ஷீட் எல்லாம் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சிட்டேன். தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போய் பழைய பூவெலாம் எடுத்து எல்லாமே துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை துணி இல்லாமல் வெட் துணி இல்லாமல் ட்ரையாக இருக்க துணியில் துடைச்சிட்டு அப்புறம் வெட் துணியில் துடைப்பேன். எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வாசக்கால் எல்லாமே டோர் எல்லாமே துடைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கழுவ வந்துட்டேன். ஸோ எல்லாமே கழுவிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து எனக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் ஜவ்வாதையும் பன்னீரும் போட்டு நீங்கள் மஞ்சளில் கலந்து வாசல் காலுக்கு டோருக்கெலாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமானுக்கும் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்கும்போது கால் வந்தது. நான் லஞ்சுக்கு வரமா, கொஞ்சம் லஞ்ச் பண்ணி வைன்னு சொல்லிட்டார் ஹஸ்பண்ட். சரி ஓகே வச்சுட்டு நம்ம அப்புறமா 2 தானே வராரு, நம்ம அதுக்கிட்டே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கிச்சனில் அடுப்பில் எல்லாத்துலேயுமே வச்சுட்டு மாக்கோலம் போட்டுட்டோன்னா கொஞ்சம் நேரம் காஞ்சிரும், அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு மாக்கோலமும் போட்டுட்டு வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. என்ன பண்ணுறது, சமைச்சு தானே ஆகணும். அப்போ தான் இந்த எண்ணெய் காலியாகவும் புளி காலியாகவும் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணிவிட்டு புளிக்குழம்பு வைக்கலாம், கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சைடு அதுவும் இந்த சைடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டும் இருந்தேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியலும் பீட்ரூட் பொரியலும் பண்ணி வச்சுட்டேன் அவருக்கு. அவர் வந்து சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் சைட் பை சைடாக. இது ஒரு சைடும் அது ஒரு சைடுமே பார்த்துட்டு இருந்தேன். ரெண்டுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து தேவை சொம்பில் தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுட்டு என்னோடய அழகாக கிண்ணியில் வந்து எல்லாமே கிருஷ்ணர் வைக்கணும் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்ததுக்கப்புறம் அந்த பூஜை ரூமை பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. பூலாம் போட்டுட்டு எல்லாம் பார்க்கும்போது அப்புறம் அடுப்படியிலலாம் வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கடைக்கு போக வேண்டியது இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கடைக்கு போனவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் இப்போவே பூ வச்சுட்டு போயிடலான்னு பூவும் வச்சுட்டேன். பூ வச்சுட்டு பார்த்ததுக்கப்புறம் சூப்பராக இருந்ததுங்க, அழகாக இருந்தது. கிச்சனையும் பார்க்கும்போது அது பூஜை ரூமை பார்க்கும்போது அழகாக இருந்தது. அப்புறம் கிச்சன்லேயும் போய் பூவெல்லாம் வச்சுட்டு முடிச்சிட்டேன். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.